ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரேவதி ஜானகி வீட்டுக்கு போறாங்க. அப்போ அங்க தீபாவோட போட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டு அங்க படையல் மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இவ என் பொண்ணு தீபாமா, இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனாலதான் அவளுக்கு நான் படையல் வச்சிருக்கேன். இவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே ரேவதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத ஜானகி கிட்ட கேட்கும்போது ஜானகி ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்போ தீபாவுக்கு புடவை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த புடவைய ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. நீயும் என்னோட பொண்ணு மாதிரி தாமா, இந்த புடவை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட புடவைய ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க. அப்ப ரேவதி கையில கட்டு போட்டிருக்காங்களே, அதுக்கு ஜானகி வந்து வீட்லயே மருந்து தயாரிச்சு அந்த கட்டை அவுத்து அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இதோட நம்ம கார்த்திகை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க ரேவதி. அப்போ ரேவதியை பார்த்து கார்த்திக் கேக்குறாங்க, எங்க போன இவ்வளவு நேரமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல அன்னைக்கு கோயில்ல ஒருத்தவங்க மயங்கி விழுந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாங்க, நல்லதானே இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இந்த புடவை அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது கார்த்திக் கேக்குறாங்க, அவங்க எதுக்கு உனக்கு புடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க, இல்ல அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு படையல் வச்சப்ப இந்த புடவைய நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனாலதான் நான் இந்த புடவையை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்றாங்க ரேவதி. இதை கேட்டதுமே கார்த்திக்கு கொஞ்சம் சிங்க் ஆகுது. என்ன இன்னைக்கு நம்ம தீபாவோட பர்த்டே, அப்ப அந்த பொண்ணுக்கும் பர்த்டேனா ஒருவேளை தீபாவா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் தீபா பேரால அர்ச்சனைலாம் பண்ணிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த குங்குமத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ரேவதி சொல்றாங்க, இது நீயே எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்றப்ப கார்த்திக் வந்து செம்ம லுக்கோட ரேவதிக்கு குங்குமத்தை வச்சு விடுறாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜானகி மைதிலி இவங்க ரெண்டு பேரும் ரேவதி கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. தீபா இருக்கிற இடத்துல இப்போ ரேவதியை தன்னோட பொண்ணு மாதிரி ஜானகி வந்து பாத்துக்கிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் ஜானகிக்கு தெரியாது ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரேவதியோட ஹஸ்பண்ட் கார்த்திக் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரேவதியோட நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை தான் அமைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம கார்த்தியும் தீபாவை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னா அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் அவங்களும் ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம கார்த்திக், ஜானகி, மைதிலி இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல. ரேவதிக்கு தீபாவை பத்தின விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா இன்னும் எபிசோட்ஸ் எல்லாம் வந்து விறுவிறுப்பா போகும். சீக்கிரம் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.